முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் இன்று தலைமைச் செயலகத்தில் 2016-2017 கல்வியாண்டில் 11ஆம் வகுப்பு பயிலும் மாணவ மாணவியருக்கு 243 கோடியே 96 லட்சம் ரூபாய் செலவில் 6,19,282 விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கும் திட்டத்தை தொடங்கி வைத்தார். இதன் அடையாளமாக 7 மாணாக்கர்களுக்கு மிதிவண்டிகளை வழங்கினார். தமிழகத்தில் பெண் கல்வியை ஊக்குவிக்கும் நோக்கில் மேல்நிலைப் பள்ளிகளில் 11 மற்றும் 12ஆம் வகுப்பு பயிலும் ஆதி திராவிடர் பழங்குடியினர் வகுப்பைச் சார்ந்த மாணவியர் அனைவருக்கும் விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கும் திட்டம் 2001-2002 கல்வியாண்டில் மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்களால் தொடங்கப்பட்டது. பின்னர் 2005-2006 ஆண்டு முதல் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள் மற்றும் பகுதியாக அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகளில் 11ஆம் வகுப்பு பயிலும் அனைத்து பிரிவு மாணவ மாணவியருக்கும் இத்திட்டத்தின் கீழ் மிதிவண்டிகள் வழங்கப்பட்டு மாணவ மாணவியர் பெருமளவில் பயனடைந்து வருகின்றனர். மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் வழிகாட்டுதலின்படி 2016-2017 கல்வியாண்டில் 243 கோடியே 96 லட்சம் ரூபாய் செலவில் 11ஆம் வகுப்பு பயிலும் 2,70,417 மாணவர் மற்றும் 3,48,865 மாணவியர் என மொத்தம் 6,19,282 மாணவ மாணவியருக்கு விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கும் திட்டத்தினை துவக்கி வைக்கும் அடையாளமாக முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் 7 மாணாக்கர்களுக்கு மிதிவண்டிகளை வழங்கி வாழ்த்தினார். இந்த நிகழ்ச்சியில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் திருமதி வி.எம். ராஜலட்சுமி, பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திருமதி எஸ். வளர்மதி மற்றும் அமைச்சர்கள், தலைமைச் செயலாளர் முனைவர் கிரிஜா வைத்தியநாதன், தமிழ்நாடு அரசு ஆலோசகர் திருமதி ஷீலா பாலகிருஷ்ணன், பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை செயலாளர் திரு ஆ. கார்த்திக், சிறுபான்மையினர் நலத்துறை ஆணையர் திரு தயானந்த் கட்டாரியா, பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை ஆணையர் திரு வே. சந்திரசேகரன் மற்றும் அரசு உயர் அலுவலர்கள் கலந்து கொண்டனர்.